என்ன பந்த் எதுவும் நடக்குதா? ஆமா சார், சூர்யான்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆள் யாரு? வெளிநாடுகளில் இந்தியா வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாரு. நீங்க கூட அவரை பாராட்டி லெட்டர் அனுப்பிச்சிங்களே, அந்த சூர்யா தான் சார். ஓ, தட் மேன். அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? என் பேர் சுந்தரலிங்கம், சுதந்திர போராட்ட தியாகி. அந்த பையனை காட்டுத்தனமா அடிச்சு இழுத்துட்டு போறத நானும் பார்த்தேன். என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியில கூட இந்த மாதிரி அராஜகம் எல்லாம் நடந்தது இல்லையே. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்காகவா நாங்க செக்கிழுத்து கல்லுடைச்சு ஜெயில படாத பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம்? அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை விளக்கமா எடுத்து சொன்னான். இது ஒரு தப்பா? பாவிங்க, அநியாயம் அக்கிரமம் பண்றானுங்க. அந்த பிள்ளையாச்சி தீடு போசல, எங்க கண்ணுல கண்ணீர் வரலையா? ரத்தம் தான் வந்துச்சு. ஐயா, நான் கேக்குறேன், அந்த புள்ள அப்படி என்ன தப்பு பண்ணிக்கிச்சு? இந்த கப் எடுத்து காவாயிலையும் சாக்கடையிலையும் புழுவா நெறிஞ்சிருந்த எங்களுக்கு நல்லது தானே செஞ்சுச்சு. ஒரு வக்கீலுக்கே இந்த நிலைமைன்னா எங்களை மாதிரி ஏழைப்பாளைங்களுக்கு என்ன ஆகுது? It is atrocity. This is too much. ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ண சம்மன் கொடுக்கணும், அப்படி இல்ல அரெஸ்ட் வாரண்ட் வேணும். அதை விட்டுட்டு இது என்ன சார் காட்டு மிராண்டி தானே? எங்க சார் போயிட்டு இருக்கு நாடு? இட்ஸ் டெமோக்ரஸி. இது சூர்யாவுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்ல, எல்லா இளைஞர்களுக்கும் ஏற்பட்ட அவமானம். நான் பாத்து பாதறி போயிட்டையா. ஏதாச்சே பக்கு அடிக்குது. எங்க வீட்டு பிள்ளை இப்படி அடிச்சு எடுத்துட்டு போறானே பாவி பையன். இந்த நாட்டுல என்ன சார் நடக்குது? இளைஞர்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சு உதைச்சாங்கன்னா இந்த நாடு எப்படி சார் உருப்படும்? சூர்யா அப்படி என்ன சார் தப்பு செஞ்சாரு? இந்த நாட்டு மக்களுக்கு சட்டத்தை தெரிய வைக்கிறது ஒரு குற்றமா? வழக்கறிஞர் திரு சூர்யாவை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 20 லட்சம் பேர் சமூக நல வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கின் விசாரணையை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் ये बहुत ही अच्छा विषय है सर. நாளைக்கு கோர்ட்ல விசாரணை லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆர்டர் மிஸ்டர் சூர்யா, இலவச சட்ட மையங்கிற பேர்ல நீங்க தீவிரவாதிகளை உருவாக்குனீங்கன்னு உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க மிஸ்டர் சூர்யா. ஜட்ஜ் கேக்குறாருல, சொல்லுங்க சூர்யா. சொல்லுங்க சூர்யா. இந்த கோர்ட்ல நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானதா? ஆமா, இந்த கோர்ட்ல நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது. நான் குற்றவாளின்னு இந்த கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல நான் அப்பீல் பண்ணா எனக்கு விடுதலை கிடைக்குமா? அப்கோர்ஸ், நீங்க விடுதலையாக வாய்ப்பு இருக்கு. இந்த கோர்ட்ல குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்ல விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட் எதுக்கு, நீங்க எதுக்கு, நான் எதுக்கு, இந்த வக்கீலுங்க எதுக்கு? வழக்கு ஒண்ணு தீர்ப்பு ரெண்டா? அப்படி ரெண்டு தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஹை கோர்ட் சென்னையில, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில. பணம் இருக்கிறவன் எங்க வேணாலும் போய் வாதாடி ஜெயிக்க முடியும். ஏழைங்களால முடியுமா யோரான? ஒரு கேஸ ஒரு கோர்ட்ல ஒரு முறைக்கு 100 முறை வேணாலும் விசாரிங்க. ஆனா தீர்ப்பு ஒன்னா தான் இருக்கணும். குற்றங்கள் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது யோரானர். சூப்பர் தலைவா. ஆர்டர். என் மேல குற்றச்சாட்டி இப்ப இந்த கூண்டு நிறுத்திருக்கீங்க. நான் செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா? சார் ஒரு நிமிஷம். பலவந்தமா ஒரு பொண்ணை கெடுத்தா அதுக்கு என்ன செக்ஷன் சார்? அண்ணா நீங்க சொல்லுங்க. ஐபிசி 376. சார், கலப்பட தடுப்பு சட்டம் செக்ஷன் என்ன, வருஷம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? சார் உங்களை தான். செக்ஷன் 12. தப்பு சார். செக்ஷன் 16, வருஷம் 1954. இதான் சார் நான் பண்ண தப்பு.
புத்தகத்தில் இருந்த சட்டத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இலவசமா சட்ட மையத்தை ஏற்படுத்தினேன். யுவர் ஆனர், மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு. ஆனா அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசல மிதிக்க பயப்படுறாங்க. ஏன்? எதனால இந்த பயம்? போலீஸ்னா போய் கேஸ் போடுவான், கோர்ட்னா வாய்தா போட்டுருவான். ஜட்ஜி வரலையா வாய்தா, வக்கீல் வரலையா வாய்தா, கட்சிக்காரன் வரலையா வாய்தா, சாட்சிக்காரன் வரலையா வாய்தா. இப்படி வாய்தா வாய்தான் 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் 30 வருஷம் ஆகுது. ஜட்ஜுக்கு சம்பளம், வக்கீலுக்கு ஃபீஸ், வழக்கு போட்டவனுக்கு வாய்தா. இப்படி வாய்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போனவங்க நிறைய பேர். யுவர் ஆனர், நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான், பிரதிவாதியும் இறந்து விடுவான். வாய்தா மட்டும் அடுத்த மாதம். இது நான் சொல்லல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. உண்மையிலேயே இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீதிபதிகள் பற்றாக்குறை. 13 லட்சம் பேருக்கு 10 நீதிபதிகள் இருக்கிறனால தான் சுப்ரீம் கோர்ட்ல 3 லட்சம் வழக்கு, மத்த கோர்ட்ல 30 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்திய ஜனத்தொகையை விட வழக்கு தொகை அதிகமா இருக்கு. இந்த நிலைமை மாறணும். நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் அதிகமாக்கப்படணும். ஒரு சாதாரண குடிமகன் போய் சொன்னா அத குற்றம்ன்றோம். ஆனா அதுவே ஒரு வக்கீல் போய் சொன்னா புத்திசாலித்தனம்ன்றோம். வேடிக்கையா இல்ல? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி ஒரு வக்கீல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தின அம்பேத்கர் ஒரு வக்கீல். இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு ஒரு வக்கீல். அவங்களால இந்த தொழிலுக்கு பெருமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற வக்கீலுங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல சார். தோ அந்த லாயர் பால் கலப்படம் பண்ண கேஸ்ல 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தப்பு பண்ணவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கலப்பட பால் போட்ட குடிச்சிட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க பரிதாம செத்து போயிருக்காங்க தெரியுமா சார்? இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ வக்கீலுங்க தன் கட்சிக்காரன் குற்றவாளின்னு தெரிஞ்சும் பணத்துக்காக அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க. பணம் தான் பெருசா கொள்ளையடிக்கலாமே, கடத்தல் பண்ணலாமே, ஏன் பிராத்தல் கூட பண்ணலாமே. இந்த புனிதமான தொழிலை ஏன் இப்படி கேவலப்படுத்தணும்? கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும். ஜட்ஜுகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும். யுவர் ஆனர், ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் ஒரு குழந்தைய சேர்க்க போனா கூட அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஆனா 5 வருஷம் நாட்டு ஆள வர ஒரு எம்எல்ஏ என்ன படிச்சிருக்காருன்னு யாராவது கேட்கறாங்களா? இல்ல சட்டம் தான் கேக்குதா? இந்த 100 கோடி மக்கள் எத்தனை பேருக்கு கன்சியூமர் கோர்ட்னு ஒன்று இருக்கிறதா தெரியும்? சட்டங்களே தெரியாத கிராமங்கள் தான் எத்தனை. மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்ற சட்டங்கள் புரியல. அன்றாட தேவைக்காக மக்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி உரிமைகளுக்காக நீதிமன்றங்கள் தேடி வர காலம் வரணும். யுவர் ஆனர், இந்த 55 ஆண்டுகால சுதந்திர ஆட்சியில நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததான். சட்டம் தெரியாதனால அவன் தப்பு பண்றான். தப்பு கலவரமாகுது, கலவரம் வன்முறையாகுது, வன்முறை தீவிரவாதமா மாறுது. இன்னைக்கு தீவிரவாதம் இந்த நாட்டை துண்டாடிக்கிட்டு இருக்கு. ஏன் நிலைமை? இனி பள்ளிக்கூடங்களை அசோகர் மரங்களை நட்டாரு, குளங்களை வெட்டினாருன்றலாம் தேவையில்லை. பாணிப்பட்டு போறோம், சிலுவை போறோம் தேவையில்லை. தேவையானதெல்லாம் இபிகோ 75 சிஆர்பிசி 307 429 தெரியணும். பள்ளிக்கூடங்கள் அடிப்படை சட்டம் கட்டாய கல்வி ஆகணும். நாட்டில் எல்லாரும் செக்ஸ் கல்விக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு சட்ட கல்விக்கு குரல் கொடுக்கணும். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இலவச சட்ட மையத்துல நான் தீவிரவாதிகளை உருவாக்குறதா என் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சட்டம் தெரியாத கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அந்த ஜிகே மேல நான் கேஸ போட்டு அவனை நடுத்தருக்கு கொண்டு வந்தன்ற ஒரே காரணத்துக்காக நான் அழிக்கணும்னு திட்டம் போட்டு போலீஸ் துணையோட இப்படி ஒரு பொய் கேஸை என் மேல செட்டப் பண்ணிருக்காங்க. தீவிரவாதிகளும் போலீஸும் சொன்ன சாட்சியை வச்சு நான் நிரபராதிங்கிற உண்மை உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இல்ல நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு கிரிமினல் குற்றம்னா எனக்கு தண்டனை கொடுங்க. நான் ஊதுன அணையிற தீக்குச்சி இல்ல, சூரியன். I will fight for justice and I will die for justice. அதுக்காக தான் என் அத்தானை இழந்தேன், என் அக்காவை இழந்தேன். ஆனா எதை இழந்தாலும் மக்களோட உரிமைகளை மட்டும் இழக்க விட மாட்டேன். அதுக்காக என்னையும் இழக்க தயாரா இருக்கேன். கடவுள் மனுஷனுக்கு 6 அறிவு படைச்சது மனித உணர்வுகளை நேசிக்கத்தான். ஒருத்தனோட அறியாமைய இன்னொருத்தன் பயன்படுத்திக்கிறதுக்காக இல்ல. இந்த வழக்கில் முக்கிய சாட்சிகளாக கருதப்பட்ட தீவிரவாதிகளும் காவல்துறையினரும் அப்ரூவராக மாறி தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டதால்
வழக்கறிஞர் திரு சூர்யாவை இந்த கோர்ட் நிரபராதி என்று கூறி விடுவிக்கிறது. மேலும் திரு சூர்யா மீது பொய் வழக்கு போட்டு இந்த கோர்ட்டையும் இந்திய உரிமையியல் சட்டத்தையும் திரு சூர்யாவையும் அவமானப்படுத்திய தொழிலதிபர் ஜிகேயையும் அவருக்கு உடந்தையாக இருந்த போலீஸ் கமிஷனர் முத்துவேலையும் இன்னும் 24 மணி நேரத்தில் கைது செய்து ஆஜர்படுத்துமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. சட்டத்தை தெரிஞ்சுக்க தான் சொன்னேனே தவிர கையில் எடுக்க சொல்லல. இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒருத்தன் பண்ணா கொலை, 100 பேர் பண்ணா கலவரன்னு எங்க அத்தானை கொலை பண்ண. நீ அழிச்சது வேணா எங்க அத்தானா இருக்கலாம், ஆனா முளைச்சது எத்தனாயிரம் பேர் பாத்தியா? இப்ப நான் தலையாட்டினேன்னு வை, உன் தலை இருக்காது. ஆனா உன்னை பழி வாங்குறதுக்கு நான் மிருகமும் இல்ல, நீ மனுஷனும் இல்ல. மனுஷனா மாறு.